ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா நிறைய கண்டிஷன்ஸும் போடுறார். அந்த கடைசி காலத்தில் மாமேவ ஸ்மரன் என்னை நினச்சே ஆகணுங்கிறார், அவரை தான் நினைக்கணுங்கிறார். பாகவத புராணத்தில் ஸ்ரீ பிரபுபா சில இடத்துல எழுதுகிறார், இந்த கடைசி காலம் உயிர் போகிற நேரத்தில் கிருஷ்ணா நினைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்கிறார். ரொம்ப ஸ்லோகமெல்லாம் இருக்குது, அதுக்கு ஸ்லோகமெல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. பகவத்கீதை கிருஷ்ணா ஒரு இடத்துல பேசுகிறார், கோடி கோடி மக்களில் எங்கேயா ஒருத்தர் தான் இந்த சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயம் எங்கேயோ எத்தனையோ கோடியில் ஒருத்தர் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் பல கோடி பேர்த்துக்கு ஒருத்தர் தான் புரியுமா. கிருஷ்ணரே சொல்கிறார், மனுஷானாம் சஹஸ்ரேஷு. இது மாதிரி பகவானை நினச்சி உயிர் விடுறதுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண காரியமெல்லாம் கிடையாது. அது சாதாரண காரியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் சைத்தன்ய மகாபிரபு கருணை நமக்கு ஈஸி ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவும் ஒழுங்காக சொல்லி ஆகணும், சும்மாலாம் கிடையாது. பொருளூரில் பிரபுபாத் எழுதியிருக்கார், இந்த சைத்தன்ய மகாபிரபு சொன்னதாக மரத்தை போல டாலரன்ஸ், பணிவாக இருக்கும், டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. அமானினா மானதேனா, டாலரன்ஸ் இருக்கணும், ஹம்பிள்னஸ் இருக்கணும். ஹம்பிள்னஸ்னால் பணிவு. இந்த ரெண்டு இல்லாமல் கீர்த்தனைய சதாஹரி நடக்காது. இது எப்படிங்க 24 hours சாண்டிங் பண்ணுறது அப்படின்னா, உண்மையிலே பணிவு இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் சாண்டிங் பண்ண முடியாது, இம்பாசிபிள், அது நடக்காது. நமக்கு அந்த சகிப்புத்தன்மை இல்லை, டாலரன்ஸ் இல்லைன்னா நம்மளால் முடியாது. ஓரளவுக்கு சொல்லலாம் 2 hours மேபி 3 hours. 24 hours எப்படி? 24 hours சொல்லணுமான கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், சததம் கீர்த்தயம் தோமாம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. பல இடத்துல இருக்குது, ஆல் த டைம்ஸுங்க கிருஷ்ணா, கொஞ்ச நேரம்லாம் சொல்லல. சர்வேஷு காலேஷு, அப்புறம் சத்தத்தம் கதையந்தச மாம் நித்தியம் அப்படிங்கிறார். நித்தியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். நாமளும் பகவத்கீதை கிளாஸ் முன்னாடி நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு என்னென்னா 24 hours தான் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. பார்ட் டைம் எல்லாம் கிடையாது, ஃபுல் டைம். ஆனால் அப்போ சைத்தன்ய மகாபிரபு அதுதான் சொல்கிறார், கீர்த்தனைய சதாஹரி, சதானா எப்பொழுதுமே. அப்போது இது கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ண முடியாது கிடையாது. கிருஷ்ணா ஏன் சொல்லணும், சைத்தன்ய மகாபிரபு ஏன் சொல்லணும்? ஆனால் இது செஞ்சு ஆகணும். செய்யாமல் அடுத்த ஜென்மத்துக்கு ஃபுல் ஸ்டாப்பெல்லாம் வைக்க முடியாது, அது இம்பாசிபிள். உண்மையில் 24 hours மரணம் இருக்கணும். ஸோ அங்கே பிரபுபாத் கூட அழகாக கொடுக்குறார், இது சின்னதுலேருந்தே பழகணும் அப்படிங்கிறார். பிரபுபாத் கூட அந்த பொருளூர் எழுதியிருக்கார். இது பிரபுபாத் ஏதோ சொந்தமாக எழுதுகிறான்னு நினச்சிக்காதீங்க. பிரஹ்லாத் மகாராஜ் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், கௌமாரம் ஆச்சரேத் பிரக்னா அப்படின்னு. பிரஹ்லாத் மகாராஜ் பாகவத்தில் சொல்ல, கௌமாரம்னா 5 வயசு அவ்வளோதான், அப்போவே ஸ்டார்ட் பண்ணணுங்கிறார். ஆச்சரேத், அப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் 50 கிடையாது, இல்லை 5லே ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் பகவத்கீதை படிக்கிறேன்னு சொன்னாலே அவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. 5 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு பிரஹ்லாத் மகாராஜ் சொல்கிறார். இல்லைன்னா அந்த கடைசி காலத்தில் பகவான் நினைக்க முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும், உண்மையில் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா கிருஷ்ணா ஏன் பகவத்கீதையில் அந்த காலா சமயமேவ ஸ்மரன், அடுத்த ஸ்லோகத்தில் அதுதான் பேச போகிறார். இந்த மரணத்தை பற்றி எல்லாம் வருது. ஆனால் நம்ம ஜென்ரலி மரணத்தை பற்றி யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அவ்வளோ சீரியஸாக எல்லோரும் எடுத்துக்க மாட்டோம்.
இதுதான் உலகத்தில் ஆச்சரியமான விஷயம்னு யுதிஷ்டிரன்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு அதுதான். ஏன்னா எல்லாரும் மரணம் பார்த்துட்ருப்போம், பல பேர் போயிட்டுருக்காங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்குன்னு தான் நமக்கு தோணுமோ தவிர, நமக்கு எனி டைம் டக்குன்னு எனி டைம் நம்ம போயிடுவோம் நமக்கு அந்த தோணாது. உண்மையிலே தோணாது. உண்மையில் எனக்கெல்லாம் தோணுனதில்லை, உண்மையை சொல்கிறேன். பட் அது உண்மையில் இல்லை. யுதிஷ்டிரர் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார். யம தர்மராஜ் பார்த்து அதை சொல்ல மாட்டார். தத்திர யமாலயத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் யாருக்கும் தோணாது. எனி டைம் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க, நமக்கு தோணவே தோணாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது உண்மையிலே தோன்றவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, ஃபுல் டைம் சேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக சொன்னார், எப்படி சேன் பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்கிறார், ஒரு வேளை நாளைக்கு தான் உன் மரணம் இல்லை 2 மணி நேரத்தில் உன் மரணம் தெரிஞ்சிருச்சுன்னு எப்படி சேன் பண்ணுவேன், அப்படி தான் எப்பவுமே சேன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களா. ரொம்ப சீனியர் டிவோட்டி பிரபுபாத் ஸ்ரீடர் அவர் சொல்கிறார், ஒரு வேளை 2 மணி நேரத்தில் மரணம் வந்துடு கன்ஃபார்ம்னா எப்படி உட்காந்து சேன் பண்ணுவோம். ஐயோ எல்லாம் மறந்துடுவோம். ஜஸ்ட்டு உருட்டணும். அது மாதிரி பண்ணி ஆகணும், எப்பவுமே அப்படி தான் பண்ணணும். ஸோ நல்ல ரியலைசேஷன் சொல்கிறாங்க. கிரேட் சீனியர் டிவோட்டிஸ் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிரபுபாத் கூட இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்த்ரா இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த கடைசி காலத்தில் கிருஷ்ணர் இங்கே சொல்கிற ஸ்மரன், அதை நினைக்கிறதுங்கிறது நாம்பளாக நினைக்க முடியாதுங்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி. அது கிருஷ்ணா தான் ஹெல்ப் பண்ணுவார், அது அவர் தான் ஹெல்ப் பண்ணி ஆகும். நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நினச்சிட்டேன்னா நான் செய்கிறேன் மாதிரி ஆயிடும். ஏன்னா கிருஷ்ணா கிளியராக பகவத்கீதை சொல்கிறார், அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. மூடன் நினச்சிக்குவான் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிறார். அப்போ அந்த கடைசி காலத்தில் கிருஷ்ணர் நினைக்கணும்னா கூட கிருஷ்ணர் தான் ஞாபக சக்தி கொடுக்கணும், நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணர் இந்த ஞாபக சக்தி கொடுக்கணும்னா முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவர் பண்ண மாட்டேன். அது பகவத்கீதையில் அவர் சொல்கிறார், சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹனம் ச. மத்தஹ ஸ்மிருதிங்கிறார், அந்த ஞாபக சக்தி நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. இது உண்மை. எல்லா விஷயத்துலையும் கிருஷ்ணா தான் கொடுப்பார். ஈவன் ஒரு பகவான் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட அவனுக்கும் ஞாபக சக்தி கிருஷ்ணா தான் கொடுப்பார். இது எழுதப்பட்டிருக்கு, பகவத்கீதையில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. இப்போ ஒருத்தரோட விதி, அவர் விதி பிரகாரம் ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கீச்சா, ஒருத்தரோட விதி பிரகாரம் அவர் பணக்காரன் நானும் மேய்ங்க. அப்போ அந்த பணக்காரன் நானும்னா அவன் ஏதோ ஒரு பிளான் போடணும். அந்த பிளான் போடக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் எல்லாமே கிருஷ்ணா தான் கொடுப்பார். இது அவர் தான் கொடுப்பார். ஏன்னா அவன் விதி அவன் ஆகணும், அவன் பணக்காரன் ஆகணும். அதுக்கப்புறம் பணம் தொலைக்கணும்னா எங்கேயாவது தப்பான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணுமே, அதுவும் கிருஷ்ணா தான் கொடுப்பார். ஏன்னா அவன் விதி, அவன் போய் இன்வெஸ்ட் பண்ணி தொலைக்கணும். இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா எதுவும் சும்மா நடக்காது. இது கிருஷ்ணா 13ஆவது அத்தியாயத்தில் பேசுகிறார். காஸ் அண்ட் எஃபெக்ட்டும்பாங்க, தமிழ் எனக்கு தெரியல. ஸோ கிருஷ்ணா பேசியிருக்கார் காஸ் அண்ட் எஃபெக்ட். இது ஃபிசிக்ஸ்லாம் பேசப்படுது, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அது பேசுவாங்க. அது சும்மா கிடையாது. அப்போ காரணம் என்ன? அப்போ ஒன்றுக்கும் காரணம் பார்த்தே ஆகணும். இந்த உலகத்தில் எதுவும் சும்மா நடக்காது. எதுவுமே இப்போ ஈரானில் யுத்தம் நடக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சும்மா எதுவும் நடக்காது. அங்கே சண்டைனால பார்த்தோன்னா இங்கே கேஸ் சிலிண்டர் கிடைக்கலையாமா, பாருங்க பேசிக்கிறாங்க இல்லையா, எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் அவன் எங்கேயோ சண்டை போட்டுக்கிட்டா இங்கே பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் சும்மா கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் சர்வ காரணம்னு பிரம்மா சொல்லிட்டார். எல்லா காரணம் கிருஷ்ணா தான். ஏன்னா அவர் தெரியாமல் எதுவும் நடக்காது.
ஸோ இது பாகவத்தில் கொடுப்பாங்க, எஃபிஷியன்ட் காஸ், ரிமோட் காஸ் அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. ரிமோட் காசுன்னா மறைமுக காரணம். ஆமாம், இம்மீடியட் காஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உடனடி இம்மீடியட்னா உடனடி. சம்டைம்ஸ் நம்ம கண்ணுக்கு இம்மீடியட் காஸ் தெரியும், உடனடி. சம்டைம்ஸ் அதுவும் தெரியாது. ஆனால் ரிமோட் காஸ் யாருன்னா கிருஷ்ணா தான். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறபடி அந்த பகவான் ஞாபகம் வச்சுக்கணுன்னா கூட கிருஷ்ணா தான் கொடுக்கணும். அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லணும் முன்னாடி. அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்லோகத்தில் அந்த காலேனா டைம். அந்த டைம், அந்த மரண நேரத்தில் அந்த டைமில் நான் கிருஷ்ணா நினைக்கணும்னா, இந்த உடம்பு நல்லா இருக்கும்போது இந்த டைமில் நான் அவரை நினைக்கணும். நான் சின்னதுலேருந்தே நல்லா அவருக்கு டைம் கொடுத்தா தான் அப்போ அவர் எனக்கு டைம் கொடுப்பார். ஓகே, நீ உடல் விட போகிற என்னை நினச்சிக்கோ, டைம் கொடுப்பார் கிருஷ்ணா. என்ன டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே டைம் கொடுக்கணும் கிருஷ்ணா. உடம்பு நல்லா இருக்கும்போது கண்டபடி நான் சுற்றிட்டு ஆடிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் அப்போ நான் பகவான் நினைக்க முடியுமான்னு முடியாது. டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் ஈஸி. பிரபுபாத் எழுதுகிறார், ஹரிநாமா சொல்கிறது கூட இம்பெடிமெண்ட்ஸ் வரும். அது என்ன தமிழில் தடைகள் வரும். இருந்தாலும் பொறுத்துக்கணுங்கிறார். இது உண்மை. சம்டைம்ஸ் சேன் பண்ணணும்னு நினச்சா கூட சம்டைம்ஸ் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். உட்காந்து படிக்கணும்னு நினைப்பேன், சேன் பண்ணணும்னு நினைப்பேன். லைஃப்பில் ஏதோ ஒரு காரணங்கள், பல பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் சேன் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் லைக் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம யாரும் சாப்பிட மறக்கிறோமா? ஏதோ கொஞ்சம் தள்ளி போடுவோம். காலையில் 10 மணிக்கு சாப்பிட்றது 12 மணிக்கு சாப்பிடுவேன். இல்லை தூங்க தான் மறக்கிறோமா? என்ன பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடுவோம், தூங்குவோம். என்ன கொஞ்சம் லேட்டாக தூங்குவோம், மேபி கம்மியாக தூங்கலாம். அது மாதிரி இந்த சாண்டிங் ஹரிநாமா மட்டும் விடக்கூடாது. அது என்னமோ நடக்கட்டும் லைஃப்பில், இது நடந்தே ஆகணும். இந்த கிருஷ்ணா நாமா, இந்த சங்கீர்த்தனா, இது நடந்தே ஆகணும். எது நடந்தாலும் சரி இது நடக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கிரைசிஸ்லையும் கிருஷ்ணர் நினைக்க முடியுதா அப்படின்றது. சம்டைம்ஸ் கிரைசிஸ்னால் ஒரு நெருக்கடி, பகவான் நினைக்க மாட்டான். நெருக்கடி வரும்போது மறந்துடுவாங்க. அந்த நெருக்கடியிலையும் கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட். அது எல்லோரும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் சில பேர் கிரைசிஸ் வரும்போது பகவான் நினைப்பாங்க, ரொம்ப கிரைசிஸ் வந்தால் நினைக்க மாட்டாங்க. ஒரு தமோ குணத்துக்குள்ளே போயிடுவாங்க, நினைக்க முடியாது. அந்த பிரச்சனையே நினச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனால் அந்த டைமில் கிருஷ்ணா நாமா சொல்கிறது, இவன் சில பிரபுபாத் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறார், நல்ல பிரச்சனை வரும்போது அந்த டைம் அமைதியாக ஏதோ ஒரு கோவில்லையே ஒரு இடத்துல உட்காந்து நல்லா சேன் பண்ணு, படி, எல்லாம் சரியாகுங்க. பிரபுபாத் சொல்லியிருக்கார். இட்ஸ் ட்ரூ. உட்காந்து நல்லா சேன் பண்ணிவிட்டு சாஸ்திர பகவத்கீதை பாகவதம் படிக்கும் பொழுது மேபி நம்ம என்ன நினைக்கிறோம் அதுக்கு சொல்யூஷன் அங்கே இருக்கும். சொல்யூஷன் வரும், பகவானாக காட்டுவார். ஸோ பிரபுபாத் நல்லா கொடுத்துருக்கா. அந்த நெருக்கடிகள் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சாண்டிங் மட்டும் விடக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே அந்த பொருள் வரியில் பிரபுபா இந்த ஸ்மரணுங்கிறது முக்கியமான வார்த்தைன்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்மரணம் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் ஸ்மரணம் பண்ணணுன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்மரணம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. ஸ்ரவணம்னா கேட்கறது, கீர்த்தனம்னா வாய் விட்டு பகவான் நாமா சொல்கிறது, பாடுறது. இந்த ரெண்டு யார் ஒழுங்காக பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்மரணம் பண்ண முடியும். இது ஜென்ரல் ஈவன் மெட்டீரியலை பார்த்தாலும் உண்மை. நம்ம எது அதிகமாக கேட்குறோமோ, எது அதிகமாக பேசுகிறோமோ அதுதான் நினச்சிக்கிட்டே இருப்போம். எது கேட்குறோமோ எது பேசுகிறோமோ அதுதான் நினைப்போம். ஸோ கிருஷ்ண கதா கேட்கணும், கிருஷ்ண கதா பேசணும்னா கிருஷ்ணா நினச்சிக்கிட்டே இருப்போம்.
ஸோ அதனால தான் பிரகலாத் மகாராஜ் சொல்லும்போது கூட ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரன் அப்படிங்கிறார். பிரகலாத் மகாராஜ் அப்படி தான் சொல்கிறார், ஸ்மரணம் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஸ்மரணம் வெரி இம்பார்ட்டண்ட். ஈவன் ஸ்ரீல பிரபுபாத் ஐ திங்க் போன வாரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். குலசேகராழ்வார் சொன்ன ஸ்லோகா அவர் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாராம் தனியாக இருக்கும் பொழுது. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா, அந்த மரணம் சம்மந்தப்பட்ட ஸ்லோகா குலசேகராழ்வார் சொன்னது பிரபுபாத் சொல்லிகிட்டே இருப்பாராம். அது பல பேர் சொல்கிறாங்க. அவர் தனியாக இருக்கும்போது அந்த ஸ்லோகா சொல்லிகிட்டு இருப்பார். ஏன்னா பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை, பிராணம் உயிர் போகிற நேரத்தில் ரொம்ப கடினம்ங்கிறான். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது, 100% உண்மை சாஸ்திரம். ஸோ இப்போ சீரியஸாக சேன் பண்ணி ஆகுது. ஓகே, ஸோ 6வது பார்க்கலாம். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதந்தே கலேவரம் தம் தம வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். மரணம் எனும் சிக்கலான நேரத்தில் ஒருவன் தனது இயற்கையை மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறை இங்கே விளக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை எண்ணியவாறு உடலை விடுபவன் பரமபுருஷரின் திவ்யமான இயற்கையை அடைகிறான். ஆனால் கிருஷ்ணரை தவிர வேறு எதையாவது எண்ணுபவன் அத்தகு திவ்யமான உடல் நிலையை அடைவதில்லை. இக்கருத்தினை நாம் மிக்க கவனத்துடன் குறித்து கொள்ள வேண்டும். சரியான மனநிலையுடன் மரணமடைவது எவ்வாறு? பரத மன்னர் மிகச்சிறந்த நபராக விளங்கிய போதிலும் தனது வாழ்வின் இறுதியில் ஒரு மானை எண்ணியதன் விளைவால் தனது மறுபிறவியில் மானின் உடலை ஏற்க நேர்ந்தது. மானாக இருந்தும் தனது முந்தைய செயல்களை அவரால் நினைவில் கொள்ள முடிந்தது. இருப்பினும் விலங்கின் உடல் விலங்கு உடல்தானே. ஒருவன் தனது வாழ்நாளில் எத்தகு சிந்தனைகளுடன் விளங்குகிறானோ அச்சிந்தனைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மரண நேரத்தில் அவனுடைய சிந்தனையை வடிவமைக்கின்றன என்பது நிச்சயம். இதனால் ஒருவனது தற்போதைய வாழ்வை அவனது அடுத்த வாழ்வை நிர்ணயிப்பதாகும். ஒருவன் தனது தற்போதைய வாழ்வை சத்வகுணத்தில் வாழ்ந்து கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தால் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை எண்ணுவது அவனுக்கு சாத்தியமாகும். அத்தகு எண்ணம் கிருஷ்ணரின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றமடைய உதவும். ஒருவன் கிருஷ்ணரது தொண்டில் திவ்யமாக ஈடுபட்டிருந்தால் அவனது அடுத்த உடல் திவ்யமாக ஆன்மீகமாக இருக்கும், பௌதிகமாக இருக்காது. எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே, ஹரே ராம 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 ஹரஹரே எனும் உச்சாடனமே ஒருவன் தனது வாழ்வின் இறுதியில் தனது நிலையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியாகும். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. நிறைய பேர் இந்த ஸ்லோகத்தில் இருக்க விஷயம் சொல்லுவாங்க. அந்த கடைசி நேரத்தில் உயிர் விடும்போது என்ன நினைக்கிறாங்களோ அதுவாக மாறிடுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் அது அந்தந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும், அடுத்தவங்க சொல்ல முடியாது. ஜென்ரலாக யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஃப்ளக்ஸெல்லாம் ஒட்டிடுவாங்க, கைலாயம் போயிட்டாங்க, சொர்க்கம் போயிட்டாங்க. அதெல்லாம் இவங்களா போட்டுக்கிறது. அவங்க எங்கே போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, கிருஷ்ணாக்கு தான் தெரியும், யம தர்மராஜுக்கு தெரியும். பட் இதில் இருக்கிற பாயிண்ட், அவங்க என்ன வாழ்க்கை பூரா என்ன பண்ணுறாங்களோ கண்டிப்பாக மரண நேரத்தில் அதுதான் நினைப்பாங்க. ஸோ பாகவத்தில் பிரபுபா ஒரு இடத்துல எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, இந்த பாடி சம்பந்தப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ், இந்த உடல், லைக் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, சொத்து, புகழ், இது விடுறது அவ்வளோ சாதாரணம் கிடையாதுன்னு எழுதியிருக்கார். பிரபுபாத எழுதியிருக்கார். நாட் ஈஸிங்கிறார். மேபி பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கெல்லாம் ஈஸியாக சொல்லலாம், அவங்கவுங்க வரும்போது டக்குன்னு விட முடியாது. நாட் ஸோ ஈஸி. ஆனால் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் பண்ணணுன்னா அது சம்மந்தப்பட்ட அறிவு தேவைப்படுது. பாகவத்தில் அது ரொம்ப பேசப்படுது, ரொம்ப பேசப்படுது. இது டெம்பரரிங்கிறது நம்ம வாயில் சொல்லிடலாம், அதை ரியலைஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அப்படின்னா ரியலைஸ் பண்ண உணர்வு சும்மா சொல்லலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் டெம்பரரின்னு சொல்லிக்கலாம் வாய் வழியாக. அது உண்மையிலே உணர்றது அவ்வளோ சுலபம் கிடையாது, நாட் ஈஸி.
கிருஷ்ணர் சொல்கிறார் ஞான விஜான சகிதம், அந்த உணர்ந்து கூட நான் கொடுத்துட்றேங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த ரியலைஸ்டு நாலேஜும் நான் தரேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன போடுறாருன்னா பொறாமை இருக்கக்கூடாதுங்கிறார் கிருஷ்ணா. பகவத்கீதை சொல்கிறார் அனசூயவே, அனசூயான பொறாமை. அது கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனாட்ட, உனக்கு என் மேலே பொறாமை இல்லை, அதனால் இந்த அறிவு உனக்கு தரேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் அப்படியே சொல்கிறார் ஞான விஜான சகிதம் யக்னாத்வா மோக்ஷயசே அசுபாத், அசுபத்துலேயும் தப்பிச்சிடுவேன். உண்மையில் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் அசுபம் தான். நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் உடல் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் மோஸ்ட்லி அசுப அட்டாச்மெண்ட் தான். நமக்கு இப்படி தோணாது. அதுக்காக நம்ம ப்ரீமெச்சூராகவும் அதோட பண்ணவும் கூடாது, கட் பண்ணக்கூடாது. ப்ரீமெச்சூராகவும் கட் பண்ணக்கூடாது. அப்படின்னா பக்குவம் அடையிறதுக்கு முன்னாடி பக்குவம் ஏதோ கிளாஸில் கேட்டால் நீங்கள் எல்லாம் ஓடிடுங்க, இல்லை நான் ஓடிடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுவும் தப்பு. அதில் ப்ரீமெச்சூர் அப்படி பண்ணக்கூடாது. அர்ஜுன் அப்படி பண்ணுறது பார்த்து தான் கிருஷ்ணா நோன்ட்டார். அர்ஜுனா அப்படி தான் சொல்கிறார், நான் காட்டுக்கு போகிறேன், சன்னியாசம் எடுக்கிறேன். கிருஷ்ணா சேஸ் நோ, நீ ப்ரீமெச்சூர் டெசிஷன், அது நீ சண்டை போடுங்கிறார். கிருஷ்ணர் ஒத்துக்கலை, நீ முதல்ல உன் வேலை பண்ணுங்கிறார். ஏன்னா அது டேஞ்சரஸ். ஏன்னா கலியுகத்தில் அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ப்ரீமெச்சூர் டெசிஷன் அப்படி பண்ணக்கூடாது. பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் விடணும், எடுத்தோன்னு அதை விடக்கூடாது. ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சீரியஸாக சொல்லும் பொழுது தான் இதெல்லாம் நடக்கும். இது கிராஜுவலாக நடக்கும், பகவான் அனுபவத்தை நடக்கும். பகவத்கீதை படித்து ஆகணும். ஓகே, அதில் பரத் மகாராஜ் பற்றி ஒன்று எழுதியிருக்காங்க. பல பேர்த்துக்கு அவர் கதை தெரிஞ்சிருக்கலாம் பாகவத்தில். இந்த பரத் மகாராஜ் அவர் ஆல்மோஸ்ட் 99% பர்ஃபெக்ட் ஆகிட்டார். 99, கடைசி 1% எங்கேயோ விட்டார். அதுக்கு 2 தடவை 2 ஜென்மம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட். அவர் கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே இருக்கார், சின்ன தப்பு, அந்த சின்ன தப்புனால 2 எக்ஸ்ட்ரா ஜென்மம் எடுக்க மாதிரி இருந்தது. நம்ம நினச்சி பார்க்கணும் எப்படி 99 அவர். ஏன்னா அவருக்கு உடல் நல்லா இருக்கு, உடல் நல்ல சக்தி இருக்குது, உலகத்துக்கே ராஜா, நல்ல பசங்க இருக்காங்க, நல்ல மனைவி, ஃபஸ்ட் கிளாஸான மனைவி, அத்தனை விட்டுட்டாரு. அப்படின்னு சும்மா கிடையாது, அத்தனை விட்டுட்டு காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போய் கிருஷ்ணரே நினச்சிட்ருக்காரு. அங்கெங்கேயோ ஒரு மானை பார்த்தார், அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. அதை மோஸ்ட் 99 பர்ஃபெக்ட். ஆனால் அந்த 1% தான் 2 எக்ஸ்ட்ரா ஜென்மா கொடுத்தார். மானா பிறந்தார், அதுக்கு அடுத்த ஜென்மம் ஜடபரதனா பிறந்தார், அப்புறம் தான் கிருஷ்ணர் போகிறார். அப்படின்னா கிருஷ்ணாவே 100% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறார். தப்பு ஒன்றும் கிடையாது, 100% பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ஆனால் இந்த ஹரிநாமா, இந்த கலியுகத்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, அது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நம்ம காது கேட்கணும், நடக்கும். அண்ட் பியூர் டிவோட்டிக் சேவா செய்யணும். அப்போ தான் இது அந்த பர்ஃபெக்ஷன் நமக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா 7. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரயுத்ய ச மய்யர்பிதா மனோபுத்தி மாமே வைஷ்யச சம்சயா. எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உருவில் எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை. அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை பௌதீக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமானதாகும். விதிக்கப்பட்ட கடமையையும் தொழிலையும் விட்டுவிடும்படி கடவுள் கூறவில்லை. அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டே ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் கிருஷ்ணரை நினைக்க முடியும். இது ஒருவனை பௌதீக கலங்கங்களிலிருந்து தூய்மைப்படுத்தி அவனது மனதையும் புத்தியையும் கிருஷ்ணரில் ஈடுபடுத்தும். கிருஷ்ணரின் திருநாம உச்சாரணத்தின் மூலம் உன்னதமான லோகமான
கிருஷ்ணலோகத்திற்கு ஒருவன் மாற்றப்படுவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஸோ இங்கே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கார் ஸ்ரீல பிரபுபாத். நம்மளோட கடமைகளை விடக்கூடாதுங்க, ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காரு. அண்ட் பிரபுபாத் இன்னொரு இடத்துல எழுதுகிறார், இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்குது. சே மேபி ரோடு கூட்டுற வேலை இருக்கலாம், டிச் அல்ற வேலை இருக்கலாம். அதுவும் பகவான் தான் கொடுக்குறாரு. அந்த ஒர்க் அதுவும் பகவான் தான் கொடுக்குறார். பிரபுபாத் இன்னொரு 3rd சாப்டரில் எழுதுகிறார், ஒருத்தர் ஒரு வேலை பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கு நம்ம பகவான் கொடுக்குறாரு. அப்படி தான் அது புரிஞ்சுக்கணும். அது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பகவான் கொடுத்துருக்கார், அதுக்குண்டான தர்மம் நியாயமாக எப்படி செய்யணும் அதை செய்யணும். சேம் டைம் ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே செய்யலாம், பகவான் நினச்சிக்கிட்டே செய்யலாம். எல்லாருமே அப்படி பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை கிருஷ்ணா அப்படி தான் கொடுக்குறாரு. கிருஷ்ணா தான் அரேஞ்ச் பண்ணுறாரு. மேபி ஒரு ஆத்மா ஒரு வீட்டில் பிறக்குது, ஒரு ஊரில் பிறக்குதுன்னா அது கர்மா. கிருஷ்ணா அவங்களோட விதி, கிருஷ்ணா அதை அரேஞ்ச் பண்ணுறார். கிருஷ்ணா அதை அரேஞ்ச் பண்ணுறார், நோ டவுட் அபவுட் இட். நம்ம எல்லோரும் ஒரு மாதிரி குடும்பத்தில் ஒரு மாதிரி ஊரில் பிறக்கிறோம், அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிருஷ்ணா தான். அது என்னோடய விதி பிரகாரம், அது நான் ஏற்றுக்கணும். இது கிருஷ்ணர் இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் அனுப்பிச்சிருக்கார். அதே கிருஷ்ணா எனக்கு ஒருத்தர் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார், ஒருத்தர் குழந்தைய அனுப்பிச்சிருக்கார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தென் சேம் டைம் என்னோடய தர்மா என்ன, மேபி என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் குழந்தை, என்னோடய தர்மா என்ன, அதுவும் நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிற அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். சேம் டைம் கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப கிருஷ்ணர் சொல்கிறார், நோ டவுட்டுங்கிறார். அசம்ஷயா அப்படின்னா சந்தேகமே இல்லை, நீ வந்துடுவேன் கிட்ட. இந்த வார்த்தை பகவத்கீதையில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறார். சம்ஷயாங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வரும் பகவத்கீதையில். அசம்ஷயா, சம்ஷயா கிருஷ்ணர் நிறைய யூஸ் பண்ணுறார். ரீசன், இந்த மனுஷன் நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா சந்தேகப்படுவோம். அது கிருஷ்ணர் தான் சந்தேகப்படுவோம், வேறு யாரையும் சந்தேகப்பட மாட்டோம். அதுதான் பெரிய வியாதி நமக்கு. யாரையும் நம்புவோம், கிருஷ்ணா வந்தால் மட்டும் 1000 சந்தேகம் வரும். தான் ஸ்மாயா. அதுவும் பெரிய பிரச்சனை. ஊரில் ஸ்குப்பன் சுப்பன் யாரோ என்னென்னமோ பேசுவோம், அதெல்லாம் நம்புவோம். அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதெல்லாம் நம்புவோம். பட் கிருஷ்ணா சொல்கிற நம்ப மாட்டோம். அது பண்ணுவாரா, அவர் வருவாரா, இதை எப்படி நான் நம்புறது? அந்த ஊரில் ஏதாவது சொல்கிறாங்க வைங்க, ஏதோ இன்சூரன்ஸு அது வாங்கு இது வாங்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு பண்ணுவோம். பட் கிருஷ்ணர் ஒன்று சொல்லும்போது ஸ்டக்கு நம்ம நம்ப மாட்டோம். அதனால அவர் அசம்ஷயாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். ஒன்று கிளியராக இங்கே மாம் அனுஸ்மரா, அந்த கிருஷ்ணா பகவானுக்கு ரூபம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பகவானுக்கு ரூபமே கிடையாதுன்னு பேசுகிறவங்க இருக்காங்க. பகவானுக்கு ஒன்று கிடையாது அப்படின்னா அவர் பகவானே கிடையாது. பகவானுக்கு ஒன்று இல்லை அப்படின்னா பகவான் கிடையாது. பகவான் அப்படின்னாலே எல்லாமே இருக்கணும், அவருக்கு எல்லாமே இருக்கணும். ஆனால் இந்தியாவில் அவருக்கு ரூபம்ங்கிற ஒன்று கிடையாதுன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தப்பு, அவர் பகவான் கிடையாது. பகவானா எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கணும். சர்வ ஐஸ்வர்யா, பகவானுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. சர்வ ஐஸ்வர்யங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஆப்பலன்ஸ் தெரியுங்களா? ஐஸ்வர்யம்னா செல்வம். சர்வானா எல்லாம், பகவானுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது. அவருக்கு ஒன்று இல்லை அப்படின்னா அப்போ எல்லா ஐஸ்வர்யங்களுக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஸோ மாம் அனுஸ்மரணம், அந்த பகவான், அந்த ஃபார்ம் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் ஃபார்ம் இல்லை, ஃபார்ம்லெஸ்ம்பாங்க. இன்னும் பகவானுக்கு ஃபார்ம்லெஸ்ன்னா அது அபராதம். அது அவருக்கு ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, பன்றிக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. பகவானுக்கு ஒன்று இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது தப்பது. ஸோ இந்த பகவானை ஸ்மரண் பண்ணுறது, தியானம் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸ்ரீல பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதியிருக்கார், பகவானோட தாமரை பாதங்களை மெடிடேட் பண்ணணும். இந்த வார்த்தை நிறைய இடத்துல எழுதியிருக்கார் பிரபுபாத். பாதம்னா அப்போ ஃபார்ம் இருக்குது, அவருக்கு ரூபம் இருக்குது. இன்றைக்கி எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் முதல்ல பாதத்தை தான் காட்டுவான். ஃபஸ்ட்டு அந்த விளக்கு கொண்டு போய் பாதத்தை வைப்பான்.
பாதம் பாருங்க அப்படிம்பாங்க, பரமபதம் பாருங்கம்பா. ஃபார்ம் இருக்குது, ஆனால் என்னென்னா நம்ம மாதிரி ஃபார்ம் கிடையாது. பார்க்குற மனுஷன் மாதிரி தான் இருப்பார், ஆனால் மனிதன் கிடையாது. அது கிருஷ்ணரே பகவத்கீதைன்னு சொல்கிறார். அவஜானந்தி மாமூட மானுஷன் தனுமாஸ்ரிதா, மனிதன் மாதிரி வருவேன் அப்படின்பார், ஆனால் மனிதன் கிடையாது. அது பார்க்குறக்கு அப்படி இருப்பார். ஸோ இந்த ஸ்லோகத்துலையும் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், மனம் புத்தி அர்ப்பணம் பண்ணணுங்கிறார். அது நெக்ஸ்ட்டு சாப்டர்லேயே அதெல்லாம் வரும். இந்த மனம் புத்தி எப்படி அர்ப்பணம் பண்ணணும் 6th சாப்டர்லேயும் பார்த்துருக்கோம். அது ஃபுல்லாக கிருஷ்ணா கொடுத்தே ஆகும். மனசு இன்டெலிஜென்ஸ். ஆனால் மனசு புத்தி கிருஷ்ணா மேலே வைக்கணும்னா அகங்காரம் கிளியர் பண்ணி ஆகணும். நம்ம இருக்கக்கூடிய ஃபால்ஸ் ஈகோ, அது ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது தான் ஃபால்ஸ் ஈகோ டிசால்வ் ஆகும். அப்படின்னா அது போகும். அந்த பொய் அகங்காரம் போக போக தான் புத்தி மனசில் ஒழுங்காக ஒர்க் ஆகும். நல்லா ஒர்க் ஆகாது. மனசு புத்தி கொடுக்க முடியாது நம்மளால். ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது தான் இது எல்லாமே நடக்கும். இது ஸ்மெல் வருது, கருகு ஸ்மெல். எது இது ஸ்மெல், சூட்டி ஸ்மெல் சொல்லுங்க. ஓகே. ஓ பார்த்துருங்க. ஓகே. ஓகே, ನೆಕ್ಸ್ಟ್ ಶ್ಲೋಕ ಪಾಕ್ನ. ಅಭ್ಯಾಸಯೋಗಯುಕ್ತೇನ ಚೇತಸಾ ನಾನ್ಯಗಾಮಿನ பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். பரமபுருஷ பகவானாக என்னை தியானித்து எப்போதும் தனது மனதை என்னில் நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிறழாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகிறான். இப்பதத்தில் தன்னை நினைப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்துகிறார் பகவான் கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடனத்தின் மூலம் கிருஷ்ணரை பற்றிய நினைவு மீண்டும் எழுப்பப்படுகிறது. பரமபுருஷரின் ஒளி அதிர்வனை கேட்பதும் உச்சரிப்பதுமான இந்த வழிமுறையில் காது, நாக்கு மற்றும் மனமும் ஈடுபடுத்தப்படுகின்றன. இந்த உன்னதமான தியான முறையினை பயிற்சி செய்வது மிகவும் எளிதானதாகும். மேலும் இவ்வழிமுறை பரமபுருஷரை அடைய உதவுகின்றது. புருஷம் என்றால் அனுபவிப்பாளர். உயிர்வாளிகள் இறைவனின் நடுநிலை சக்தியை சேர்ந்தவுள்ளவர் என்ற போதிலும் பௌதிகத்தின் களங்கத்தில் உள்ளனர். தங்களையே அனுபவிப்பாளராக எண்ணிக்கொண்டுள்ள போதிலும் அவர்கள் பரம அனுபவிப்பாளர் அல்ல. நாராயணர், வாசுதேவர் போன்ற பல்வேறு தோற்றங்களாகவும் விரிவுகளாகவும் விளங்கும் பரமபுருஷ பகவானே பரம அனுபவிப்பாளர் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒரு பக்தன் வந்தனைக்கு உரியவரான பரமபுருஷரை அவரது எந்த ரூபத்திலும், நாராயணர், கிருஷ்ணர், ராமர் போன்ற எந்த ரூபத்திலும் ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் இடையறாது நினைவிற்கொள்ள முடியும். இப்பயிற்சி அவனை தூய்மைப்படுத்தும். மேலும் தனது இடையறாத உச்சாரணத்தின் விளைவால் வாழ்வின் இறுதியில் அவன் இறைவனின் திருநாட்டிற்கு மாற்றப்படுகிறான். யோக பயிற்சி என்பது உள்ளிருக்கும் பரமாத்மாவின் மீது தியானிப்பதாகும். அதுபோலவே ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் ஒருவன் எப்போதும் தனது மனதை பரமபுருஷரின் மீது நிலைநிறுத்துகிறான். மனம் சஞ்சலமானது என்பதால் கிருஷ்ணரை நினைப்பதற்கு அதனை வற்புறுத்துவது அவசியமாகும். இவ்விஷயத்தில் அடிக்கடி கொடுக்கப்படும் ஓர் உதாரணம், பட்டுப்பூச்சி ஆக வேண்டும் என்ற விருப்பத்தினால் ஒரே வாழ்வில் பட்டுப்பூச்சியாக மாற்றம் பெறும் கம்பளிப்பூச்சியாகும். அதுபோலவே நாம் கிருஷ்ணரை இடையறாது நினைத்தால் வாழ்வின் இறுதியில் நாம் அவரை போன்ற உடலமைப்பை பெறுவது உறுதி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன், இந்த 7வது அத்தியாயத்தில் மையர்பிதா மனோபுத்தின்னு கிருஷ்ணா சொல்கிறார். 8வது அத்தியாயத்திலே 8வது ஸ்லோகத்தில் 7வது ஸ்லோகத்தில் அப்படி சொல்கிறார், மையர்பிதா மனோபுத்தி. 8வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், மனசு கம்ப்ளீட்டாக கிருஷ்ணா மேலே ரிமெம்பரிங் சற்றும் பிறழாது பயிற்சி செய்வோம். அது அப்படி பரமம் புருஷம், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை.
ஸ்ரீல பிரபுபாத் இந்த வார்த்தை நிறைய இடத்துல எழுதுவார். பகவான் வந்து சுப்ரீம் என்ஜாயர் அப்படின்பார். அப்படின்னா தமிழ் பரம அனுபவிப்பாளர். அனுபவிப்பாளர். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னென்னா அது மாதிரி இருக்குன்னு நினைப்போம். நானும் அது மாதிரி அனுபவிக்கணும்னு. ஆனால் நம்மளால் அது முடியாது. கிருஷ்ணா என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. அது நம்மளால் முடியவே முடியாது. ஆனால் கிருஷ்ணா அவர் சந்தோஷமாக இருக்குன்னு நான் பங்கு எடுத்துக்கிட்டால் அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் கிருஷ்ணா இருந்தாலும் பண்ண முடியாது. அது இம்பாசிபிள். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு ஏன் நமக்கோட பொறாமை ஏன் வருதுன்னா அவர் மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தில் இந்தியாவில் இந்த நாஸ்திகம் பேசுகிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி கிருஷ்ணரையும் ராமரையும் தான் திட்டுவாங்க. நரசிம்மர் யாரும் திட்ட மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நரசிம்மர் யாருமே திட்ட மாட்டாங்க. ஆனால் ராமரை திட்டுவாங்க. கிருஷ்ணர் தான் அதிகமாக கிருஷ்ணர் தான் திட்டுவாங்க. அவர் என்ன பல பெண்களோட டான்ஸ் ஆடுறார். ஏன் அந்த கேள்வி கேட்குறான்னா இவனால் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. சூக்ஷ்மம். இவனால் அது பண்ண முடியாது. அவர் பண்ணுறாருல்ல. இவனால் முடியாதுன்னா யாராலையும் முடியாது, அவங்களும் பண்ணக்கூடாது. இது இவங்களுக்கு புரியாது. பட் கிருஷ்ணா ராசலீலாங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது என்ன ஏதுங்கெல்லாம் ஜென்ரலாக பப்ளிக் நான் பேச தகுதி கிடையாது. நான் பேசலை. அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது ஏன் பண்ணுறார் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக. அது அவர் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு யாரும் பண்ணதில்லை. ராசலீல ஓன்லி கிருஷ்ணா. ராமர் கூட பண்ணல. நோ, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். மக்களுக்கு எல்லாமே அது மாதிரி இருக்குன்னு ஆசை. அதனால் அவர் தான் திட்டுவாங்க. அவர் ஏமாத்துறாரு, திருடுறாரு, பெண்களோட டான்ஸ் ஆடுறாரு. பட் கிருஷ்ணா ஏன் பண்ணுறான்னு அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கா, சும்மாலாம் கிடையாது. அவர் மாதிரி யாரும் பண்ணவே முடியாது. இம்பாசிபிள். அவருக்கு பல நாமங்கள் இருக்குது. அவருக்கு ரசராஜா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. ரசராஜானா ரசங்கள் நிறையா இருக்குது. ரசானா மெலோஸ். மெல்லோன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? மெல்லோ. பக்தி ரசாம் சிந்துல வரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். மேபி அந்த உதாரணம் பெட்டராக இருக்கும். இப்போது இந்த உலகத்தில் ஆண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அமையக்கூடிய ஒய்ஃப் வந்து மேபி ஒன்றா இவங்க சொன்னால் கேட்டுக்குவாங்க, இல்லைன்னா அவங்க சொன்னால் இவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி தான் அமையும். ஒரு ஒய்ஃப் ஒன்றா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இவங்க சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க. ஒரு ஒய்ஃப் தாருக்கு ஒரு மாதிரி தான் அமைவாங்க. பட் கிருஷ்ணாவுக்கு அப்படி கிடையாது. ருக்மிணி தேவி ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க சொன்னால் அப்படியே கேட்டுக்குவாங்க. சத்யபாமா சண்டைக்கு நிற்பாங்க. ஸோ கிருஷ்ணாவுக்கு பல ஒய்ஃப் பல ரசாஸ் காட்டுவாங்க. பல விதமான ரசாஸ். கிருஷ்ணா எல்லாமே என்ஜாய் பண்ணுவார். ரொம்ப ஒபீடியன்ட் ஒய்ஃபும் இருக்கும், சண்டை போடுற ஒய்ஃப் இருக்கும், சில சமயம் சர்வெண்ட் மாதிரி ஒய்ஃப் இருப்பாங்க. கிருஷ்ணா மட்டும் பல விதமான ஒய்ஃப் பல ரசங்கள் அனுபவிப்பார். இது நார்மல் ஒரு மனுஷனால் அனுபவிக்க முடியாது. இம்பாசிபிள். கிருஷ்ணானால் மட்டும்தான் முடியும். ஆனால் மனுஷனுக்கு வேணும் அவர் மாதிரி இருக்குன்னு இவனுக்கு ஆசை. அது நடக்காது. அதனால பொறாமை வரும். பகவான்னாலே பொறாமை. அப்போ என்ன ஆகுனா பகவானை பற்றி புரிஞ்சுக்க முடியாது, இவனை பற்றி அவன் புரிஞ்சுக்க முடியாது. சொல்லப்போனால் எதுவுமே உலகத்தில் அவனுக்கு புரியாது. இட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அப்போது ஒரு பியூர் டிவோட்டியோட மெர்சி இருந்தால் தான் புரியும். இது உண்மை. கிருஷ்ணா கிடைக்கணுன்னா பக்தரோட கருணை வேணும், இல்லைன்னா கிருஷ்ணா கிடைக்க மாட்டார். ஸோ இந்த சுப்ரீம் என்ஜாயருங்கிறது பிரபுபாத் நிறைய இடத்துல வருவார். கிருஷ்ணா தான் சுப்ரீம் என்ஜாயர். சம்டைம்ஸ் நம்மளோட ஃபங்க்ஷனில் பார்க்கலாம், 100 ஐட்டம் வைப்பாங்க. அவர் சாப்பிட்லாம், நம்மளால சாப்பிட முடியாது. 100 ஐட்டம் நம்மளால சாப்பிட முடியாது. கிருஷ்ணா எவ்வளோ வச்சாலும் சாப்பிடலாம், உண்மையிலே சாப்பிடுவார். நம்மளால முடியாது. ஸோ கிருஷ்ணா அன்லிமிட்டட், நான் லிமிட்டட். அது நான் புரிஞ்சுக்கணும். நம்ம லிமிட்டட்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு அன்லிமிட்டடாக இருக்கணும்னா ஆசை. நமக்கு அந்த ஆசையில் இருக்குது. அதனால தான் பொறாமையே வருது. அது கிருஷ்ணா மேலே இருக்கிற பொறாமை மனிதன் மேலேயும் வந்துடும். நமக்கு யாராவது நம்மளை காட்டிலும் ஒரு விஷயம் பெட்டராக செய்கிறாங்கன்னா பொறாமை வந்துடும். அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான், அதிகமாக வீடு கட்டுறான், ரொம்ப பேர் புகழ் இருக்குது.
கிருஷ்ணா மேலே இருக்கிற பொறாமை இவங்க மேலெல்லாம் காட்டுவோம். அது அப்படி தான் வரும், அவங்க மேலே காட்டுவோம். ஆனால் கிளியராக பகவத்கீதையில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. இந்த பொறாமை குணம் இருக்கிற வரைக்கும் பகவான் அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேராது, இம்பாசிபிள். அப்போ அது போகிறதுக்கு ஒரே வழி வந்து அறிவு வச்செல்லாம் அது நீக்க முடியாது. கிருஷ்ணன் நாமா சொல்ல 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 அறிவும் வரும், நோ டவுட் அபவுட் இட். பட் கிருஷ்ண நாமா சொன்னால் தான் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. நாமா சொன்னும் விக்கிரக வழிபாடு பண்ணும்போது அது நல்லா நடக்கும். இது பண்ணும் பொழுது பாகவதர் சொல்கிறபடி பக்தியோக பிரயோஜிதா, வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா, ஜனயத் சாட்சு வைராக்கியம் ஞானம் சத் அஹைத்துகம். ஞான வைராக்கியம் அங்கே தான் கிடைக்கும், அது ஒன்றும் கிடைக்காது. ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும். ஆனால் இந்த ரெண்டு எப்போ கிடைக்குன்னா வாசுதேவே பகவதி, வாசுதேவ கிருஷ்ணா, அவர்கிட்ட பக்தி பண்ணாத இது ரெண்டும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்காது, இம்பாசிபிள். ஸோ அப்போ இந்த சாண்டிங் வேணும், பகவான்கிட்ட பக்தி பண்ணணும். சில பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பண்ணணுங்கிறது. அது மாதிரி பண்ணாலே போதும், வேறு எதுவும் இந்த கலியுகத்தில் பண்ண அவசியம் கிடையாது. இது பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரி அந்த கிருஷ்ணனையே நினச்சிட்ருக்கலாம், மைண்டு பூரா அவர் மேலே வைக்கலாம் முடியும். மையர்பிதா மனோபுத்தியர் எல்லாமே நடக்கும். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணரை ரீச் பண்ணிடலாம், அவர் அடையலாம். இதுதான் வழி தவிர வேறு வழி கிடையாது, வேறு வழி கிடையாது. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன், ஏன்னா அடுத்த ஸ்லோகா ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஏதோ கேள்வி இந்த கேளு. ஹரே கிருஷ்ணா, தாத் சாத். ஓகே, ஸோ கேள்வி இருக்குங்களா? ஆ, அஞ்சாவது ஸ்லோகா, 8வது 5வது ஸ்லோகாவில் ஆக்சுவலாக ஆத்மாங்கிற பியூர் அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தூய்மையற்ற ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க. தூய்மையற்ற ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மாங்கிறது அந்த இடத்துல பாடியும் கூட இருக்கு. ஜென்ரலாக பிரபுபாத் சொல்கிறார், நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இம்ப்யூருங்கிறார். தட்ஸ் இட். ஏன்னா ஆத்மாவுக்கு பல மீனிங்ஸ் இருக்குது. பாடின்னு இருக்குது, சென்சஸ்ன்னு கூட அர்த்தம் இருக்குது. ஸோ சென்சஸ் இம்ப்யூராக இருந்தாலும் முடியாது. ஆத்மாவுக்கு பல அர்த்தங்கள், மனசுன்னு இருக்குது, சென்சஸ் இருக்குது, பாடின்னு இருக்குது, ஆத்மா அப்படி ஒரு மீனிங் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. எஸ், குணங்களால் கவராக இருக்கிறதுனால அதனால கூட இம்ப்யூர் சொல்லுவாங்க. பட் ஆத்மா ஆஸ் சச் பியூர். டெக்னிக்கலாக பேசுனா பியூர் தான், எப்பவுமே பியூர் தான். அது மேலே முக்குணா அதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஆத்மா எதுவுமே பண்ணாது. பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், ஆத்மா எதுவுமே பண்ணாது, பண்ண போகிற முக்குணா தான், ஆத்மா எதுவும் பண்ணாது. இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம்தான். வேற ஏதாவது கேள்வி? தூய்மையற்ற ஆத்மாவோட கிருஷ்ண நினைவு சாத்தியம் அல்ல. எஸ், எஸ், பியூரிட்டி இல்லாமல் முடியாது. ஆக்சுவலி நம்ம செய்கிறது எல்லாமே நம்ம பியூரிஃபை பண்ணோம். இங்கே வர்றோம், கீர்த்தன் கேட்குறோம், டிவோட்டிஸ் கூட இருக்கோம், எல்லாமே பியூரிஃபை பண்ணோம். ஈவன் திலக் வைக்கிறோம், திலக் நம்ம பியூரிஃபை பண்ணோம். இதெல்லாம் சும்மா வைக்கல. 12 இடத்துல வைக்கும்போது 12 தடவை நாமா சொல்கிறோம். அப்போ பாடியும் பியூரிஃபை பண்ணுறேன், எல்லாமே பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபை ஆக ஆக தான் குவிக்காக பகவான் நினைக்க முடியும். நமக்கு நிறைய பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பிரபுபாத் கொடுத்துருக்காரு. லைக் பகவத்கீதை படிக்கும்போது கெட் பியூரிஃபைட், பியூரிஃபை ஆகும். பிரபுபாத் வருது பியூரிஃபைங் த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்பார். அப்படின்னா தனது இருப்பை தூய்மைப்படுத்தும், பியூரிஃபை பண்ணும். ஈவன் நம்மளோட பூஜா விதானத்துலையும் இருக்குது, தண்ணி கொண்டு தானே பியூரிஃபை பண்ணுவோம், நிறைய அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பகவத்கீதா டெய்லி ஒருத்தர் படித்தாலே பியூரிஃபை ஆவாங்க, நல்ல உண்மை. டெய்லி படிக்கிறாங்க, கண்டிப்பாக பியூரிஃபை ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களோட புரிதல் நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக புரிஞ்சுக்குவாங்க, அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். சிவபெருமான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு.
ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கலாம்? இப்போ நம்ம வந்து பகவான் மாதிரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி புத்தகம் 8ல் பொருளுரையில் இடையராது நினைத்தால் வாழ்வில் இருந்து நாம் அவரை போன்ற உடலமைப்பை பெறுவது எப்படி? யா, உடல் அமைப்புனா சச்சிதானந்த விக்கிரகா. இப்போ நமக்கு அந்த உடல் இருக்குது. ஈவன் நாவ் நமக்கு சச்சிதானந்த உடல் இருக்குது. ஆத்மாவுக்கு வந்து பியூர், அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும். நாம் பகவான் ஆக முடியாது, பகவான் கிட்ட போகலாம். அந்த இடத்துல அந்த ஆத்மாவுக்கு ஸ்பிரிச்சுவல் பாடி மேனிஃபெஸ்ட் ஆகும். புதுசாக வர்றது கிடையாது, இப்போவே இருக்குது அந்த பாடி மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அது மாதிரி வரும் ஆக்சுவலி. ஸோ பட் அது நாம் பகவானாக ஆக முடியாது, that's impossible. அது நீங்கள் பக்தி ரசாமிருத்து படிச்சிங்கன்னா அதெல்லாம் வரும். லிபரேஷன்லேயே 5 டைப்ஸ் இருக்குது, அது நிறைய வரும். பகவான் மாதிரியே ரூபம் இருக்கும், பகவான் இருக்க லோகத்துக்கே போவாங்க, பகவான் அளவுக்கு வசதியாக இருப்பாங்க. அப்படி ஒன்று இருக்குது. சாருப்பியா, சாமிப்பியா. சாமிப்பியான்னு இப்போ ஓடவே இருக்கு. சாருப்பியானா அவர் மாதிரி ரூபம், சாலோக்கியானா அவர் இருக்கிற லோகம், அந்த மாதிரி. சார்ஷ்டினா அவருக்கு இருக்கிற மாதிரி வசதி, அதே அளவு வசதி. இப்போ சாயுஜ்யான்னு ஒன்று இருக்குது, அது நடக்காது ஜென்ரலாக, ஆனால் அது ஒன்று சொல்லுவாங்க. சாயுஜ்யானா உள்ள ஐக்கியமாகிடுவாங்க, பட் அப்படி ஒன்று கிடையாது ஆக்சுவலி. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இன்னித்த கிளாஸில்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ, இப்போ அந்த பௌதீக உலகத்தில் நம்மளுடைய உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யங்காரம் இருக்க தான் பிரபு செய்யுது. சொல்லுங்க. இப்போ அதனால் வந்து அந்த பொய்யங்காரம் விடுபடுறது வந்து இப்போ நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து பொய்யங்காரம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த பொய்யங்காரம் விடுபடுறதுக்கு இடையாராவது நாம சங்கீர்த்தனம் பண்ணுறீங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போதுமே நமக்குள்ள உள் மனசுக்குள்ளே வந்து பொய்யங்காரம் விடுபடுறதுக்கு என்ன பிரபு வழி? அப்போவுமே நானுன்ற அகங்காரம் உள்ளே வந்து தானே பிரபு? ஏன் அது சாண்டிங் பண்ண தான் போகும். ஜஸ்ட் லைக் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அது 1 இயர் கோர்ஸ்னால் 1 இயர் கோர்ஸ் எடுத்தாங்கணும். நான் 1 மந்த் எடுத்தாலே சம்டைம்ஸ் உடம்பு நல்லா தான் இருக்கும், அதனால் விடக்கூடாது. 1 இயர் கோர்ஸ் எடுக்கணும். நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஈவன் ஆஃப்டர் பியூரிஃபிகேஷனும் சொல்லித்தான் ஆகணும், நடுவில் விடக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இது உண்மை, பியூரிஃபை ஆகும், தட்ஸ் நோ டவுட். இதுக்காக தான் பாகவதமே பேசப்பட்டிருக்கு. இந்த நாம எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கன்னா பாகவதம் படித்தாங்க. அஜாமிலன் சரித்திரா, ஈவன் சுக்ராச்சாரியர் நிறைய பேசுகிறார் நாமத்தை பற்றி, யம தர்மராஜ், விஷ்ணு தூதர்கள் நிறைய பேசுகிறாங்க, விருத்ராசுராலாம் பேசுகிறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கருணை ஈஸியாக கிடைக்குது. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பாக பியூரிஃபிகேஷன் இருக்குது, நோ டவுட் ஆகும். கிருஷ்ண பக்தி இஸ்கானுக்குள்ள வரும்போதே இதில் நிறைய ப்ராசஸ் நடக்கும்போது இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இஸ்கானில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில கேள்விக்குறியாக தான் பிரபு இருக்கும். புரியல என்னன்னு சொன்னீங்க? இஸ்கானுக்குள்ள நம்ம வந்துட்டே நம்ம நிறைய பயிற்சி செய்யும் போது நமக்குள்ள வந்து கிருஷ்ண பக்தி பண்ணும்போதே நமக்கு நிறைய வந்து இன்னும் நிறைய நம்ம பியூரிஃபை ஆகணுன்ற அந்த ஏக்கம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு வெளியில் இருக்கவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது கேள்விக்குறியாக எல்லாம் பிரபு இருக்கு. இப்போ அவங்க இதுக்கே பொய் அங்காரத்துக்கு உள்ள வரவே முடியாது. இஸ்கான் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அது மாதிரி பல பேர் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பல பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஒழுங்காக உட்காந்து உடுப்பி போய் பாருங்கள், அவங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவாஸ் நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸ்நாத்தப்போ ஒன்று இஸ்கான் நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு. பட் அவங்கவுங்களோட ப்ராக்டிஸ் வந்தாப்புல பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஆனால் பண்ணி ஆகும். பக்தின்ற ஒரு ஸ்தாரத்துக்குள்ள வராமல் அது இம்பாசிபிள் முடியாது. ஏன்னா கிருஷ்ணா கிளியராக பகவத்கீதையில் சொல்லிட்டார், பக்தியமாம் அபிஜானாதி. பக்தி மூலமாக தான் அபிஜானாதிங்கிறார், புரிஞ்சுக்க முடியுங்கிறார். புரியணுன்னா பொய் அகங்காரம் போய் ஆகணும். அகங்காரம் இருக்கிறதுக்கும் புரியாது. கிருஷ்ண ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறனாலே பிரபு அந்த இடத்துல எனக்கு வந்து பொய்யாங்க இருந்தால் தானே பிரபு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ண முடியுது.
எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி? டெய்லி ரொட்டீன் லைஃப். இப்போ காலையில் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், நான் ஆஃபீஸ் போகணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த ஒரு பொய்யாங்க நானுன்றது இருக்கிறதுனால தான் பிறப்பாங்க. நீங்கள் ஃபால்ஸ் ஈகோவோ ரியல் ஈகோவோ எந்த ஈகோ இருந்தாலும் ஆக்டிவிட்டி இருக்கும். கிருஷ்ணன் நஹி கஷ்டத்து க்ஷணம் அப்படிங்கிற ஒரு க்ஷணமும் நீ செய்யாமல் எதுவும் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ரியல் அகங்காரம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணித்தானே வேணும். ஒர்க் பண்ணாமல் எப்படி இருப்பீங்க? பக்தி பண்ணுவீங்க, அதுவும் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டிங்கிறது நீங்கள் இல்லாமல் இருக்காது. நிறைய பேர் அது பேசுகிறாங்க. ஆக்டிவிட்டிங்கிறது இட்ஸ் அ மஸ்ட். ஏன்னா ஆத்மா வெரி ஆக்டிவ். அது ஆக்டிவிட்டி இல்லை ஆக்ஷன் லெஸ் ஆக்க முடியாது. இல்லை கிருஷ்ணன் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார். நஹி கஷ்டத்து க்ஷணம் அப்போ ஒரு க்ஷணங்கோ நீ வேலை செய்யாமல் இருக்க முடியாதுங்கிறார் கிருஷ்ணா. ஒன்றா மெட்டீரியலோ இல்லை ஸ்பிரிச்சுவலோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பொய் அகங்காரம் இருக்கும்போது மெட்டீரியல் ஆக்டிவிட்டி போகும், ரியல் ஈகோ இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி போகும். அது மாதிரி வரும். இப்போ மெட்டீரியல் ஆக்டிவிட்டி பொய் அகங்காரம் இல்லாமல் எப்படி பிறகு நம்ம செய்யறது வளர்த்துக்கணும். அது பகவத்கீதை கிருஷ்ணா சொல்கிறார். ஆக்சுவலி ரியல் ஈகோவில் எந்த ஆக்டிவிட்டி செஞ்சாலும் ஸ்பிரிச்சுவல் தான். பார்க்குறதுக்கு மெட்டீரியல் இருந்தாலும் அது ஸ்பிரிச்சுவல் தான். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மெட்டீரியல் மாதிரி இருக்கும். லைக் அர்ஜுனா சண்டை போடுறார், துரியோதன் சண்டை போடுறாங்க. ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அர்ஜுனா செய்கிறது பக்தி, இவரும் தான் தலை எடுக்கிறாரு, அவரும் தான் தலை எடுக்கிறாரு. ஆனால் அர்ஜுனா செய்கிறது பக்தி, துரியோதனா செய்கிறது விகர்மா, செய்யக்கூடாது செய்யுது. ஆனால் இவர் கர்மாலையும் வராது, இது பக்தி. அப்போது பேஸ்ட் ஆன் ஆட்டிடியூட், கான்ஷியஸ்னஸ் பொறுத்து தான் சொல்ல முடியும். வெளின்னு பார்க்க ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அர்ஜுனரோட கோல் வேறு, துரியோதன் கோல் வேறு. வெளின்னு பார்க்க ரெண்டு பேரும் தான் சண்டை போடுறாங்க. ஒன்று தானே, ஒன்று கிடையாது. டூ வீலர் யூஸ் பண்ணி சினிமா தியேட்டருக்கும் போகலாம், பக்தி பண்ணவும் வரலாம். அப்போ டூ வீலர் போகிறன்றது ஆக்டிவிட்டி. எஸ், அது எதை நோக்கி போகிறோமோ அது பக்தி செய்யலாமா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான், பட் பக்தி பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். பட் அவங்க யூஸ் பண்ண கான்ஷியஸ்னஸ் வேறு, ஆட்டிடியூட் வேறு. அதுதான் கணக்கு எடுப்பான். ஸோ வேறு எதாவது கேள்வி இருக்கா? வேறு ஜென்ரல் கொஷின்ஸ் ஏதாவது? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ அடுத்த வாரம் புதன்கிழமை ஈவினிங் ஹிஸ் ஹோலினஸ் பக்திவினோத் சுவாமி மகாராஜ் கிளாஸ் எடுப்பார். அடுத்த வாரம் யாரும் மிஸ் பண்ண